Hi students. Next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபிரிக்ஷனை பேஸ் பண்ணி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஃபிரிக்ஷனை பேஸ் பண்ண கண்டென்ட்ஸ் எல்லாமே லாஸ்ட் கிளாஸோட முடிஞ்சிருக்கும். ஜஸ்ட் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் இந்த கிளாஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு சமா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மாஸ் ஆஃப் 10 kg ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். மாஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல இருக்கு. அந்த மாஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 10 kg. 10 kg ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல இருக்கு. இதோட ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் 0.8. அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃபிரிக்ஷன் எவ்வளவு? 0.5. ஓகேங்களா? தென் 16 நியூட்டன் ஃபோர்ஸ் இஸ் ஆக்ட் ஆன் இட். இது மேல என்ன ஆக்ட் ஆகுது? 60 நியூட்டன்ங்கிற ஃபோர்ஸ் அது மேல ஆக்ட் ஆகும்போது ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக் கேக்குறாங்க. எவ்வளவு ஆக்சலரேஷன்ல அது மூவ் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ கொடுத்திருந்தாலே பெரிய வேல்யூ எது இருக்கோ அது ஸ்டாட்டிக், சின்ன வேல்யூ கைனடிக். இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க ஸ்டாட்டிக் கைனடிக்னு கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுக்கலனாலும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன்ஸ் 0.5 0.3 இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா 0.5ங்கிறது ஸ்டாட்டிக்கும் 0.3க்கு கைனடிக். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ எங்க இருக்கும்? ஸ்டாட்டிக்ல தான் இருக்கும். அதாவது லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் இங்க தான் இருக்கு. இந்த மாதிரி क्वेश्चंसல ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்கும் போது நீங்க செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பொருள் ஆக்சலரேட் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணணும். எப்படி சார் செக் பண்றது? அப்ளைட் ஃபோர்ஸ் 60. ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிரிக்ஷனோட வேல்யூ முதல்ல கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஃபிரிக்ஷன் கண்டுபிடிக்கிறேன். லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் லிமிட்டிங் ஃபிரிக்ஷனை கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னது? μs * n. n க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம்? μs. இந்த இடத்துல என்ன இருக்கும்? n இருக்கும். கீழ என்ன இருக்கும்? mg இருக்கும். ஓகேங்களா? அப்ப n க்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? mg யூஸ் பண்ணலாம். μmg. μs ஓட வேல்யூ 0.8 into m ஓட வேல்யூ 10, g ஓட வேல்யூ என்னது? அதே 10 தான். அப்ப ஆன்சர் என்னன்னு வரும்? 80 ன்னு வருங்களா? 80 நியூட்டன். அப்ப லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 80 நியூட்டன் இருக்கு. ஒண்ணும் இல்ல, இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுறது என்னது? 80 வரைக்கும் ஆக்ட் ஆகலாம். ஆக்ட் ஆகுதுன்னு நான் சொல்ல, 80 வரைக்கும் ஆக்ட் ஆகலாம். ஆனா இங்க எவ்வளவுதான் இருக்கு? ஒண்ணும் இல்ல, இதை நகர்த்துறதுக்கு 80 நியூட்டன் வேணும். இந்த இதுக்கு மீனிங் என்னது? இந்த ஒரு பொருளை நகர்த்துறதுக்கு 80 நியூட்டன் வேணும் அப்படிங்கறத மீனிங். அதுக்கு பேர் தான் அது லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். நான் அப்ளை பண்றது 60 தான் அப்ளை பண்றேன். பொருள் நகருமா? கண்டிப்பா நகராது. இப்ப இந்த பொருளோட ஆக்சலரேஷன் என்னது? 0. இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும்? 0 தான் வரும். ஒருவேளை எனக்கு இந்த வர ஆன்சர் ஒரு 50ன்னு வச்சுக்கலாம் ஒரு பேஜுக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல வேல்யூ ஒரு 5, இந்த இடம் ஒரு 2 அப்படின்னா இந்த இடம் என்ன வரும்? நமக்கு 50ன்னு வரும். 0.5 வச்சு 50ன்னு வரும். அப்ப நகருமா சார்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நகரும். கண்டிப்பா என்ன ஆகும்? இந்த பக்கம் 50 தான், இந்த பக்கம் 60. அப்ப கண்டிப்பா நகருங்கும் போது அப்பயுமே நீங்க என்ன பண்ணலாம்? ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ். அதை யூஸ் பண்ணும். நெட் ஃபோர்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணுமா சார்? லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் வேல்யூ யூஸ் பண்ணுமா? யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப நீங்க கைனடிக் ஃபிரிக்ஷனோட வேல்யூ வச்சு அப்ளை பண்ணும். நெக்ஸ்ட் क्वेश्चन அத மாதிரி தான் இருக்கும். செக் பண்ணி பார்க்கலாம். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 0. ஏன் 0? இந்த இடத்துல லிமிட்டிங் ஃபிரிக்ஷனோட வேல்யூ செக் பண்றோம். லிமிட்டிங் ஃபிரிக்ஷனோட வேல்யூ 80 இருக்கு. அப்ளைட் ஃபோர்ஸ் 60. 60 பெருசா 80 பெருசுனா 80 தான் பெருசு. அப்ப இது என்னது? 80க்கு மேல இருந்தா தான் பொருள் நகரும். இங்க பொருள் நகராது. அப்ப ஆக்சலரேஷன் 0. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஷார்ட்டா क्वेश्चन கொடுத்துட்டேன். மாஸ் 10 kg. ஓகேங்களா? மாஸ் 10 kg. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். ஸ்டாட்டிக் எவ்வளவுப்பா? 0.7. கைனடிக் எவ்வளவு? 0.6. அப்ளைட் ஃபோர்ஸ் எவ்வளவு? 80 நியூட்டன். இப்ப ஆக்சலரேஷன் கேக்குறாங்க. எப்பயும் போல நம்ம என்ன பண்ணலாம்? முதல்ல ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனை வச்சு நகர்தா இல்லையான்னு செக் பண்ணலாம். நகர்தா இல்லையான்னு செக் பண்றதுக்காக தான் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். அப்ப லிமிட்டிங் ஃபிரிக்ஷனோட வேல்யூ μs * n அல்லது μs mg. μs ஓட வேல்யூ என்னப்பா? 0.7 இன்டு m ஓட வேல்யூ மாஸ் இங்கேயும் 10 தான், g ஓட வேல்யூமே 10 தான். அப்ப எவ்வளவு வருது? 70 நியூட்டன் வருது. அப்ளைடு 80, லிமிட்டிங் ஃபிரிக்ஷனே 70 தான். அப்ப பொருள் நகருமானா கண்டிப்பா நகரும். இப்ப ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா என்னது? F net by m net. இந்த இடத்துல F netங்கிறது இந்த டைரக்ஷன்ல 10, இந்த டைரக்ஷன்ல எவ்வளவு அப்படின்னா கண்டிப்பா 70 இல்ல. ஏன் சார் 70 இல்லனா? இது மேக்ஸிமம் வேல்யூ லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். பொருள் நகராதப்ப இருக்கிறது. பொருள் நகரும் போது இருக்கிறது என்ன கண்டுபிடிக்கணும்? கைனடிக் ஃபிரிக்ஷனை கண்டுபிடிக்கணும். அப்ப Fk நான் கண்டுபிடிக்கிறேன். μk * n. μk ஓட வேல்யூ 0.6 * 10 * 10 mg வருங்களா? அப்ப 60 வருங்களா? என்ன வருது? 60 வருது. அப்ப ஃபிரிக்ஷன் கைனடிக் இந்த டைரக்ஷன். இப்ப வரலாம். இந்த டைரக்ஷன்ல இருக்கிறது என்னது? இந்த இடத்துல இருக்கிறது கைனடிக் ஃபிரிக்ஷன். Fk எவ்வளவுனா 60
நியூட்டன். ஓகேங்களா, 60 நியூட்டன் அப்படிங்கிறது என்னது இந்த இடத்துல கைனடிக் ஃபிரிக்ஷன். அப்ப நெட் ஃபோர்ஸ் என்னது இந்த டைரக்ஷன்ல என்பது ஆப்போசிட்ல 60. பொருள் எப்படி நகரும்? கண்டிப்பா இந்த டைரக்ஷன்ல தான் நகரும். ஆக்சிலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். எவ்வளவு சார் வரும் நெட் ஃபோர்ஸ்? 80 மைனஸ் 60 டிவைடட் பை நெட் மாஸ் எவ்வளவுப்பா? 10. அப்ப 20/10 நமக்கு என்னன்னு கிடைக்கும்? 2 மீட்டர் per second square. இதுக்கான ஆன்சர் என்னது? 2 மீட்டர் per second square. என்ன பண்ணிருக்குன்னு தெரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். முதல்ல ரெண்டு வகையான கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் கொடுத்திருந்தாங்கனாலே பெரிய வேல்யூ இங்க எஸ் கேன்னு நான் தனித்தனியா கொடுத்துறேன். கொடுக்கலனாலுமே பெரிய வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணணும்? அது நகர்தா இல்லையான்னு செக் பண்ணணும். அதாவது லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் கண்டுபிடிக்கணும். அந்த லிமிட்டிங் ஃபிரிக்ஷனோட வேல்யூ அப்ளைடு ஃபோர்ஸை விட அதிகமா இருந்தா நகராது, கம்மியா இருந்தா நகரும். அவ்வளவுதான். ஓகேங்களா, அப்படி நகருது அப்படின்னா நகருதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே இதை கண்ண மூடிட்டு மறந்துடணும். மறந்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃபிரிக்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? கைனடிக் ஃபிரிக்ஷனோட வேல்யூ என்ன? அதாவது பொருள் நகரும் போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்க ஃபிரிக்ஷன் என்னது? கைனடிக் ஃபிரிக்ஷன். அப்ப அந்த கைனடிக் ஃபிரிக்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சு நெட் ஃபோர்ஸ் என்னது? இந்த டைரக்ஷன்ல இருக்க ஃபோர்ஸ் மைனஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்க ஃபோர்ஸ் டிவைட் பை மொத்த மாஸ். அதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். A block is pushed momentarily along a horizontal surface. புடிச்சு தள்ளுறாங்க. horizontal surfaceல ஒரு பிளாக்க வந்து புடிச்சு தள்ளுறாங்க with initial velocity. இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே. இனிஷியல் வெலாசிட்டி நம்ம எதுல யூஸ் பண்ணுவோம்? யூங்கற லெட்டர்ல டினோட் பண்ணுவோம். இனிஷியல் வெலாசிட்டி v, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் mu, muங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன், ஸ்லைடிங் friction between coefficient of sliding friction between நகருதுன்னு சொல்லிட்டாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் என்னன்னு கொடுத்திருக்காங்க? ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப பொருள் நகர ஆரம்பிச்சிருச்சு. between b, bங்கிறது nothing but block b will come rest after time. எந்த டைமுக்கு அப்புறம் அது ரெஸ்ட் ஆகும்? அதாவது ஒண்ணும் இல்ல, இந்த சர்ஃபேஸ்ல muங்கிற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் இருக்கு. பொருளை நான் இனிஷியல் வெலாசிட்டி bங்கிற இனிஷியல் வெலாசிட்டில நகர்த்துறேன் அப்படின்னா எப்ப எந்த டைமுக்கு அப்புறம் ரெஸ்ட்டுக்கு வரும் அப்படிங்கிறாங்க. டைம் கேக்குறாங்க. ஃபைனல் வெலாசிட்டி 0, ரெஸ்ட்டுக்கு வருது இல்லைங்களா? நான் இனிஷியலா நகர்ந்துட்டு இருக்கு, ஃபைனலா ரெஸ்ட்டுக்கு வர போகுது. இதை நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு என்ன வரணும்? ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுக்கான ஐடியா வரணும். இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, டைம் கேக்குறாங்க. இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி பேஸ் பண்ணி இருக்க ஃபார்முலா என்னது? b = u + at. நமக்கு இங்க அதுல அப்ளை பண்ணோம்னா நான் டைம் கண்டுபிடிக்கணும்னா b தெரியும், u தெரியும், a தெரியாது. அப்ப ஆக்ஸலரேஷன் நான் கண்டுபிடிக்கிறேன். ஆக்ஸலரேஷன் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, அப்ப ஆக்ஸலரேஷன் = இதோட மாஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? ஆக்ஸலரேஷன் = f பை mங்களா, நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ். அல்லது வேற எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபிரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் நாம அப்ளை பண்ணும்போது ஆப்போஸ் பண்றது இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம், ஃபிரிக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அப்ப ஃபிரிக்ஷனோட வேல்யூ, கைனடிக் ஃபிரிக்ஷனோட வேல்யூ mu * n அல்லது mu mg அல்லது ma ஓட வேல்யூ என்னது? ஃபோர்ஸ் = மாஸ் * ஆக்ஸலரேஷன்ங்களா? அப்ப இந்த மாஸ் * ஆக்ஸலரேஷன் எதுக்கு ஈக்குவல்? இந்த mu mg க்கு ஈக்குவல். இல்ல mu me கேன்சல் பண்ணோம்னா ஆக்ஸலரேஷனுக்கு ஃபார்முலா என்ன வருது? mu * g ன்னு வருது. ஆக்ஸலரேஷனுக்கு என்ன வருது? mu * g. இப்போ நம்ம அதுல அப்ளை பண்றோம். v ஓட வேல்யூ என்னது? ஃபைனல் வெலாசிட்டி 0, இனிஷியல் வெலாசிட்டி என்னது? b பிளஸ் a ஓட வேல்யூ என்னது? mu g * t. இங்க வந்து ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சால்வ் பண்ணலாம். எனக்கு என்ன வேணும்னா t தான் வேணும். அப்ப இந்த v இந்த பக்கம் வந்தா -v, இந்த mu g இங்க வந்தா divided by mu g = t. ஆன்சர் என்னது? v by mu g மைனஸ்ல வந்திருக்கு. ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. v by g mu அல்லது mu g அப்படிங்கறத இதுக்கான ஆன்சர். சரி, ஆன்சர் மைனஸ் ஆகுது அப்படின்னா இது என்ன மோஷன்? ரிட்டார்டேஷன் மோஷன். நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்? இங்க மைனஸ்ல யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இங்க மைனஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ஆன்சர் நமக்கு பிளஸ்லயே வந்திருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பிளஸ்ல யூஸ் பண்ணி ஆன்சர் மைனஸ்ல இருந்தா என்ன மீனிங் எடுத்துக்கலாம்? இது வந்து ரிட்டார்டேஷன், அதனால வந்து மைனஸ் வருது. வெலாசிட்டி குறைஞ்சிருக்கு. இனிஷியலா bங்கிற வெலாசிட்டி ஃபைனலா தான் 0 ஆகுது. அப்ப வெலாசிட்டி குறைஞ்சிருக்குங்கும் போது இது ரிட்டார்டேஷன் அப்படிங்கறதையும் டினோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரெண்டுமே ரைட் தான், ஒன்றும் பிரச்சனை. இந்த இடத்துல மேக்னிட்யூட் எடுத்தா போதும். ஓகேங்களா, இதுக்கு நீங்க மேக்னிட்யூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? +v by mu g அப்படிங்கறது நமக்கு கிடைக்கும். இதுக்கான ஆன்சர் v by mu g அல்லது அங்க g mu ன்னு இருக்கு, அதுதான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். A conveyor belt is moving at a constant speed of, okay, ஒரு conveyor belt, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? கன்வேயர் பெல்ட்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இதுல என்ன ஆகும்? இந்த பெல்ட் ரொட்டேட் ஆகும். அப்படி எந்த வேகத்துல ரொட்டேட் ஆகுது, எந்த வேகத்துல போகுது அப்படின்னா v ஓட வேல்யூ 2
மீட்டர் பர் செகண்ட் சொல்லிருக்காங்க. a box is gently dropped on it. ஒரு பாக்ஸ் இதுல ஜஸ்ட் வைக்கிறாங்க. the coefficient of friction between them is என்ன அப்படின்னா mu equal to 0.5 னு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு 0.5. இது வந்து between ஓகேங்களா, between them is 0.5. coefficient of friction வந்து 0.5. the distance that the box will move before come to rest. அப்ப final velocity 0. அப்ப இது initial velocity னு எடுத்துக்கலாங்களா. இனிஷியலா எவ்வளவு இருக்கு 2 மீட்டர் per second. ஃபைனலா அது ரெஸ்ட்டுக்கு வர போகுது. டைமை பத்தி அவங்க பேசல. ஜியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 10 மீட்டர் per second. என்ன கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ், எந்த டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் அது ரெஸ்ட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எந்த டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் அது ரெஸ்ட்டுக்கு வர மாதிரி இருக்கும். ஃபார்முலா என்னது, பிஇ யூ இருக்கு, வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் மைனஸ் 2ASங்களா, 2AS. ஏன் மைனஸ் யூஸ் பண்ணா இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ரிட்டார்டேஷன் மோஷன் மைனஸ் யூஸ் பண்ணிட்டேன். அல்லது நீங்க பிளஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு மைனஸ்ல கிடைக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, ஓகே. இதுல அப்ளை பண்றதுக்கு வி தெரியும், யூ தெரியும், எஸ் தெரியும். எஸ் தெரியாது, எஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஆக்சிலரேஷன் வேணும். ஆக்சிலரேஷன் நம்ம இந்த இடத்துல எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆக்சிலரேஷன் ஆஃப் த பிளாக். வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மெத்தட்ல கண்டுபிடிக்கலாங்களா, முன்ன கண்டுபிடிச்ச அதே மெத்தட்ல MA ஈக்குவல் டு μmg. ஓகேங்களா, MA ஈக்குவல் டு μmg. mm கேன்சல் பண்ணிடலாம். மாஸ் என்ன வேல்யூ கொடுக்கல, நோ ப்ராப்ளம், கேன்சல் ஆயிடும் இந்த இடத்துல. ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு mu இன்ட்டு g தான். அப்ப மியூவோட வேல்யூ என்னப்பா இந்த இடத்துல 0.5 இன்ட்டு ஜியோட வேல்யூ 10. அப்ப என்னன்னு கிடைக்கும் 5 மீட்டர் per second ஸ்கொயர். ஆக்சிலரேஷன் என்னது 5 மீட்டர் per second ஸ்கொயர். அப்ப நான் இங்க அப்ளை பண்றேன் சார். v வந்து எனக்கு 0 சார். u வந்து என்னது 2 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a ஓட வேல்யூ 5 இன்ட்டு s வந்து நமக்கு தெரியாது. அப்ப 2 ஸ்கொயர் என்னது 4 மைனஸ் 10ங்களா, 4 மைனஸ் 10 s. அப்ப இந்த 10s இந்த பக்கம் வந்தா பிளஸ்ல வந்துரும். 10s equal to 4, s equal to 4/10 அல்லது 0.4 மீட்டர். s ஓட வேல்யூ என்னது, டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளவு தூரத்துக்கு அப்புறம் அது வந்து ரெஸ்ட்டுக்கு வரும். நம்ம இந்த வைக்கிற பாக்ஸ் 0.4 மீட்டர் கடந்த வாட்டி. ஓகேங்களா, ஆன்சர் என்னது 0.4 மீட்டர் கடந்த வாட்டி ரெஸ்ட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கறதா இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஜஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. சார் எப்படிங்க சார் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுக்கு வந்து கொஸ்டின் போகுது நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, அவங்க இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டிங்கிற மாதிரி கொடுத்திருந்தாலே நீங்க அதை திங்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா, இனிஷியலா இப்படி இருந்துச்சு, ஃபைனலா ரெஸ்ட்டுக்கு வருது, அல்லது இனிஷியலா ரெஸ்ட்ல இருந்துச்சு, ஃபைனலா எவ்வளவு வெலாசிட்டிக்கு போகுது, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாங்கனாலே நீங்க எதை பண்ணிடலாம், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து ஐடியா வந்து கொண்டு வந்துடலாம். பிளஸ் இந்த இடத்துல ஃபிரிக்ஷனோட அந்த ஒரு ஐடியாவே இருக்கணும். இந்த ஃபிரிக்ஷன் தான் இந்த இடத்துல என்ன காரணம், ஆக்சிலரேஷனுக்கு காரணம். எதனால MA equal to μmg யூஸ் பண்ணிருக்கேன். μmgங்கிறது நத்திங் பட் என்னது, ஃபிரிக்ஷன் தான். ஃபிரிக்ஷனுக்கான ஃபார்முலா mu இன்ட்டு n. n-க்கு பதிலா என்ன யூஸ் பண்ண போறோம், mg யூஸ் பண்ண போறோம், ஃபிரிக்ஷனோட வேல்யூ. ஓகேங்களா, அந்த ஃபிரிக்ஷன் எதுக்கு MA க்கு ஈக்குவல், இந்த ஃபிரிக்ஷனால தான் இந்த ரிட்டார்டேஷன் நடக்குது. இந்த இடத்துல இருக்கிற ஆக்சிலரேஷன் நத்திங் பட் ரிட்டார்டேஷன். அந்த ரிட்டார்டேஷன் நடக்கிறதுக்கு காரணம் என்னது, இந்த இடத்துல இருக்கிற ஃபிரிக்ஷன். ஃபிரிக்ஷனே இல்லைன்னா அது என்னது, வலிக்கிட்டு போயிருக்கும், நிக்காது. ஓகேங்களா, அப்ப ஃபிரிக்ஷன் தான் காரணங்கும் போது அப்ப ஃபிரிக்ஷன் வந்து எதுக்கு காரணம், μmg, அந்த ஒரு அக்ஸலரேஷனுக்கு காரணம். அந்த ஒரு ரீசனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஜஸ்ட் ஈக்குவேட் பண்ணி அக்ஸலரேஷனை கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் வருது. சார் ஏங்க சார் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எடுத்துட்டீங்க, இன்னொரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எடுத்தா டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறது v ஸ்கொயர், ஐ மீன் s equal to ut plus half a d ஸ்கொயர். அதுல வந்து நமக்கு என்ன தேவை, டைம் தேவை. ஓகேங்களா, அப்ப டைம் தேவைங்கும் போது நம்ம அதை வந்து அப்ளை பண்ண முடியாது. இந்த இடத்துல டைமை பேஸ் பண்ணி எந்த ஒரு டேட்டாவும் இல்ல. ஓகேங்களா, ஒருவேளை நீங்க என்ன பண்ணலாம், ஆக்ஸலரேஷனை வச்சு டைமை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கலாம். எந்த ஈக்குவேஷன் அப்படின்னா v equal to u plus at ல அப்ளை பண்ணி நமக்கு வந்து a தெரியும், இதுல அப்ளை பண்ணி t கண்டுபிடிச்சிட்டு இதுக்கப்புறம் v ஸ்கொயர், ஐ மீன் s equal to ut plus of at ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஈக்குவேஷன்ல அப்புறம் அப்ளை பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர்லாம் மாற போறது, பட் டைம் டேட்டா எனக்கு இல்லங்கிறதுனால ஸ்ட்ரைட்டா இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். A block of mass 10 kg is placed on a rough horizontal surface. ஒரு rough horizontal surfaceல 10 kg block வச்சிருக்காங்க. coefficient of friction இந்த இடத்துல எவ்வளவு இருக்கு, 0.5 கொடுத்திருக்காங்க. If the horizontal force is 100 Newton is applied on it, 100 Newton horizontal force அதுல அப்ளை ஆகும்போது acceleration என்னன்னு கேக்குறாங்க. சிம்பிள் क्वेश्चन தான், நீங்களே போட்டுருவீங்க. சோ 100 Newton இப்படி அப்ளை பண்றோம், இந்த டைரக்ஷன் என்ன இருக்கும், frictional force இருக்கும். ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க, frictional force இருக்கும். என்ன வரும் அப்படின்னா ஈக்குவேஷன் என்ன வரும், 100 Newton minus friction minus friction equal to mass into acceleration. ஆமாங்களா,
நான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தான் அப்ளை பண்ணிருக்கேன். இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ், ஆப்போசிட்ல இன்னொரு வேல்யூ ஈக்குவல் டு ma. ஓகேங்களா? அப்ப இந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ணும்போது 100 நியூட்டன், 100 மைனஸ் ஃபிரிக்ஷனுக்கு வந்து mu into mg ன்னு எழுதலாம், ஈக்குவல் டு மாஸோட வேல்யூ 10 a. ஓகேங்களா? அப்ப 100 மைனஸ் mu ஓட வேல்யூ 0.5, மாஸ் 10 into 10 ஈக்குவல் டு 10a ன்னு வரும். ஆமாங்களா? 100 மைனஸ் 5 50 வருங்களா? 50 ஈக்குவல் டு 10a. அப்ப மீதி 50 இருக்கும், ஈக்குவல் டு 10a. அப்ப a ஈக்குவல் டு 5/1 கிடைக்குமா? ஐ மீன் 50/10 கிடைக்கும். எவ்வளவு வரும்? 5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் क्वेश्चन. இந்த டைரக்ஷன்ல நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஆப்போசிட்ல ஃபிரிக்ஷன் இருக்கு, அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் கொடுக்குறாங்க, ஆக்ஸலரேஷன் கேக்குறாங்க. ஆக்ஸலரேஷனுக்கான ஃபார்முலா என்னது? இந்த இடத்துல வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்னா இந்த இடத்துல நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். ஓகேங்களா? அந்த ஒரு மோஷனுக்கான ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு ஃபோர்ஸ் வச்சு. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த ஒரு क्वेश्चन. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு. ஓகேங்களா? என்ன கேக்குறாங்கன்னா டென்ஷன் தான் கேக்குறாங்க. இதை நீங்க படிச்சு பார்த்துங்க क्वेश्चन என்ன இருக்கு அப்படிங்கறது நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு. m1ங்கற மாஸ் மேலேயும் m2ங்கற மாஸ் கீழேயும் வச்சிட்டாங்க. ஓகேங்களா? இதுல ஃபிரிக்ஷன் இருக்கானா? கண்டிப்பா இருக்கு. ஓகேங்களா? பாஸ் ரெஸ்ட் ஆன் ஹரிசாண்டல் டேபிள் லைட் ஸ்ப்ரிங் கனெக்டட் டு பாஸ். சோ ஒரு ஃபிரிக்ஷன்லெஸ் புள்ளில தான் ஃபிரிக்ஷன் இல்ல, ஃபிரிக்ஷன்லெஸ் புள்ளி. another block m2 is suspended when the block is sliding on the table, the tension in the string. friction பத்தி பேசல, பட் ஆப்ஷன்ஸ் நமக்கு எப்படி இருக்கு? mu பேஸ் பண்ணி இருக்கு. எல்லா ஆப்ஷன்லயும் பாருங்க mu இருக்கு. அப்ப friction இருக்குன்னு அர்த்தம். சரி, ஓகே. நம்ம என்ன கேக்குறாங்கன்னா டென்ஷன் தான் கேக்குறாங்க. இங்க என்ன இருக்கும்? m2g இருக்கும். மேல டென்ஷன், இந்த இடமும் டென்ஷன். இந்த டைரக்ஷன்ல என்ன இருக்கும்? கண்டிப்பா பொருள் இப்படி நகர்ந்துச்சு அப்படினா ஆக்ஸலரேஷன் டைரக்ஷன் கொடுத்துருவாங்க. friction இப்படி தான் இருக்கும். நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் எழுதுவோம். ஓகேங்களா? முதல்ல ரெண்டு ஈக்குவேஷன் எழுதலாம். ஃபார் m1 க்கு என்ன எழுதலாம்? m1 மாஸ் என்ன எழுதலாம்? இந்த டைரக்ஷன்ல டென்ஷன் மைனஸ் ஃபிரிக்ஷன் எந்த இடத்துல என்ன எழுதலாம்? mu into m1g ன்னு எழுதலாங்களா? இந்த இடத்துல m1g மேல n, mu into n தான் ஃபிரிக்ஷனுக்கான ஃபார்முலா. n க்கு பதிலா m1g யூஸ் பண்ணலாம். அப்ப mu m1g ஈக்குவல் டு m1a. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். m2 க்கு நான் எழுதுறேன் சார் ஈக்குவேஷன். m2 என்னது? பொருள் கீழே வருது. இதுதான் பெரிய மாஸ், ஐ மீன் பெரிய வெயிட். இது என்னது? சின்னது, டென்ஷன். ஓகேங்களா? பொருள் கீழே வருது, மேலதான் டென்ஷன். அப்ப கீழே இருக்கிற ஃபோர்ஸ் பெருசு. m2g minus t equal to m2a. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். சார் ஆக்ஸலரேஷன் வேணும் சார், நீங்க இதுல இருந்தும் சால்வ் பண்ணணும், அல்லது நம்ம எப்பயும் போல நம்ம சால்வ் பண்ண முடியல. நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ். ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ். ஓகேங்களா? நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ். நெட் ஃபோர்ஸ் எப்படி சார்? இந்த டைரக்ஷன்ல இருக்க ஃபோர்ஸ் மைனஸ் ஆப்போசிட்ல இருக்க ஃபோர்ஸ். டென்ஷனும் டென்ஷனும் கேன்சல் ஆயிடும், ஒரே கைடு. ஓகேங்களா? அப்ப m2g இந்த பக்கம் தான் நகருது. m2g பெருசு மைனஸ் இந்த பக்கம் என்ன இருக்கு? ஃபிரிக்ஷன் தான் இருக்கு. ஃபிரிக்ஷனோட வேல்யூ என்னது? mu into m1g. m2g minus mu into m1g divided by m1 plus m2 divided by m1 plus m2. இதுல இருந்து காமனா என்ன வெளிய எடுக்கலாம்? g ய காமனா வெளிய எடுத்துறலாங்களா? m2 minus mu m1 whole divided by m1 plus m2. இதுதான் என்னது? ஆக்ஸலரேஷனுக்கான ஃபார்முலா. ஆக்ஸலரேஷன் கேட்டிருந்தா இதுதான் ஆன்சர். பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டென்ஷன் கேட்டிருக்காங்க. நான் வந்து ஜஸ்ட் இதை ரஃப் பண்ணிடுறேன். நமக்கு ஏதோ ஒரு ஈக்குவேஷன் இருந்தா போதும். ஓகேங்களா? நான் இந்த ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேனே. ஓகேங்களா? இது ஈஸியா இருக்கும். டென்ஷன் தானே கண்டுபிடிக்க போறோம். இந்த ஒரு ஈக்குவேஷன் மட்டும் எழுதிக்கிறேன். அந்த பக்கம் அதை ரஃப் பண்ணிடலாங்களா? ஏவோட வேல்யூ எழுதிட்டு ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். g into m2 minus mu m1 whole divided by m1 plus m2 அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். ஜஸ்ட் அந்த பக்கம் ரஃப் பண்ணிடுறேன். நீங்க அதை நோட் பண்றதுனா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இந்த பக்கம் சால்வ் பண்றேன். இந்த ஈக்குவேஷன்ல நான் என்ன அப்ளை பண்ண போறேன்? ஏவா அப்ளை பண்ண போறோம். அவ்வளவு அப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. t மட்டும் ஒரு பக்கம் வந்துடுறேன். இந்த t இந்த பக்கம் கொண்டு வந்தா இது பிளஸ் t ஆயிடும். இந்த வேல்யூ இந்த பக்கம் கொண்டு வந்தேன் அப்படின்னா மைனஸ் ஆயிடும். ஆமாங்களா? அப்ப m2g minus m2a ன்னு கிடைக்கும். அப்ப m2g minus m2 into a க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம்? g into m2 minus mu m1 whole divided by m1 plus m2. ஓகேங்களா? இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா? இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா m1 m2g plus m2 square g
இதை உள்ள மல்டிப்ளை பண்ணா m2 into m2 m2 ஸ்கொயருங்களா அப்ப மைனஸ் m2 ஸ்கொயர் ஜியோட இருக்கு அப்ப g மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் m1 m2 mu g அப்படின்னு நமக்கு கிடைக்கும் டிவைடட் பை m1 plus m2 இதுல என்ன காமனா கேன்சல் ஆகும் plus m2 ஸ்கொயர் மைனஸ் m2 ஸ்கொயர் g இருக்கு அப்ப கேன்சல் ஆயிடும் இது ரெண்டுல என்ன காமனா இருக்கு m1 m2 g ரெண்டுலயுமே காமனா இருக்கு அப்ப என்ன காமனா வெளிய எடுக்கலாம் m1 m2 g காமனா வெளிய எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல எதுவுமே இல்ல அப்ப 1 மைனஸா பிளஸ்ஸா இந்த இதுக்கு பிளஸ் தான் இருக்கு அப்ப பிளஸ் இந்த இடத்துல என்ன இருக்கும் mu g ன்னு இருக்கும் ஆமாங்க mu g whole divided by m1 plus m2 இப்படி ஏதாவது ஆப்ஷன் இருக்குங்களா m1 m2 g 1 plus mu m1 plus m2 இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா mu g இருக்கு ஓகேங்களா இந்த ஆப்ஷன் தான வரும் பிளஸ் தான் இருக்கு அதனால பிரச்சனை இல்ல செக் பண்ணிக்கங்க ஒரு டைம் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் தான் வரும் ஏன்னா மைனஸ்லயே ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த ஒரு மைனஸ் பிளஸ் மட்டும் பாத்துக்கங்க அப்ப ஆன்சர் என்ன வரும் m1 m2 g 1 plus mu கீழ என்னது m1 plus m2 அப்ப அதான் ஆன்சர் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் தான் ஆக்ஸலரேஷனை கண்டுபிடிச்சு ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல நீங்க அப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் டென்ஷன் கிடைச்சிரும் ஓகேங்களா சிம்பிள் क्वेश्चन தான் இது ஒன் ஆஃப் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்ததுல லாஸ்டா பார்த்த ஒரு 3 to 4 क्वेश्चन என்னது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस தான் ஓகேங்களா நான் இயர் மென்ஷன் பண்ணல எல்லாமே என்னது ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்டா இருக்கும் அல்லது நீட்டோட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस தான் இருக்கும் ஏன்னா நீங்க செக் பண்ணி பாருங்க ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसக்குள்ள போய் ஓகேங்களா சிம்பிளா தான் இருக்கும் அந்த அளவுக்கு டஃபா இருக்காது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் ஓகே இன்னொரு சிஸ்டம் அதே மாதிரி கொடுத்திருக்காங்க a system of 3 masses connected by a string a mass m1 hangs freely m1 வந்து கீழ வந்து தொங்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க m2 m3 யும் இந்த ஒரு சர்ஃபேஸ்ல இருக்கு சர்ஃபேஸோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் வந்து mu னு கொடுத்திருக்காங்க டயகிராம்லயே ரஃப் சர்ஃபேஸ் ஓகேங்களா the downward acceleration தான் கேக்குறாங்க acceleration of the system ஓகேங்களா சிம்பிளா நம்ம எழுதிரலாம் என்ன அப்படினா இந்த இடத்துல பாருங்க எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க m1 m2 m3 எல்லாமே m க்கு ஈக்குவல்னு ஓகேங்களா அப்ப ஆக்ஸலரேஷன் நான் எழுதுறேன் சார் நெட் ஆக்ஸலரேஷன் இந்த மொத்த ஆக்ஸலரேஷன் எல்லாமே கனெக்டட்னா ஃபோர்ஸ் நெட் பை m நெட் ஓகேங்களா f நெட் ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம் இந்த டைரக்ஷன்ல என்ன இருக்கும் mg இருக்கும் எல்லாமே m1 m2 m3 மூணுமே m ன்றாங்க அப்ப அப்படியே வச்சுக்கலாம் இந்த டைரக்ஷன்ல இதோட ஃபிரிக்ஷன் ஒன்னு இருக்கும் இந்த டைரக்ஷன்ல இதுக்குமே ஒரு ஃபிரிக்ஷன் இருக்கும் ரெண்டு ஃபிரிக்ஷன் எப்படி தான் இருக்கும் சேமா இருக்கும் ஏன்னா சேம் சர்ஃபேஸ் சேம் மாஸ் வேற இப்ப ஃபார்முலா என்ன எழுதலாம் கீழ இந்த பக்கம் தான் நகருது இதுதான் பெருசு அப்ப mg பெருசு மைனஸ் இங்க ரெண்டு ஃபிரிக்ஷன்ங்களா 2f ஓகேங்களா அப்ப mg மைனஸ் 2f க்கு பதிலா என்ன எழுதலாம் mu into n ன்னு எழுதலாம் n க்கு பதிலா மறுபடியும் என்ன அப்ளை பண்ணலாம் அந்த ஒரு mg அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அப்ப மைனஸ் 2 mu mg ஓகேங்களா இதுதான் நெட் ஃபோர்ஸ் டிவைட் பை நெட் மாஸ் என்னது 3m 3 மாஸ் இருக்கு ஆமாங்களா 3m அப்ப காமனா என்ன வெளிய எடுக்கலாம் இதுல இருந்து g காமனா வெளிய எடுத்துறலாம் அதாவது mg காமனா வெளிய எடுக்கலாம் mg வெளிய எடுத்துறோம்னா 1 minus 2 mu whole divided by 3m னு வரும் ஆமாங்களா 3m ஏன் 3m இங்க எழுதிருக்க நெட் மாஸ்க்கு எல்லாத்தோட மாஸும் சேம் 1 2 3 மொத்தம் 3 இருக்கு அப்ப 3m ஓகேங்களா ஆட் பண்ணோம்னா கேன்சல் ஆயிடுச்சுனா அதுதான் நமக்கு ஆன்சர் g into 1 minus 2 mu divided by 3 அப்படி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா g into 1 minus 2 mu இங்க இருக்கு அங்க g mu னு இருக்கு இந்த இடத்துல என்னது 2 mu அப்ப g into 1 minus 2 mu divided by 3 இதுதான் நமக்கான கரெக்டான ஆன்சர் இந்த ஒரு क्वेश्चனுக்கு ஓகேங்களா இதுவுமே சிம்பிளா தான் இருக்கும் நமக்கு ஆக்ஸலரேஷன் கேக்குறாங்க சார் இன்னொரு மெத்தட் எப்படி சார் போறதுன்னா மூணு ஈக்குவேஷன் மட்டும் நான் எழுதிறேன் நீங்க அதுல இருந்து சால்வ் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு ஈக்குவேஷன் எழுதணும்னா இந்த இடம் t இருக்கும் இந்த இடமும் t இருக்கும் நான் ஃபார் m1 க்கு எழுதுறேன் m1 க்கு எழுதணும்னா எப்படி எழுதலாம் m1 க்கு எப்படி எழுதலாம் அது m னே வச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம் mg minus t equal to ma m2 க்குமே என்ன எழுதலாம் அதை m னே வச்சுக்கலாம் இந்த டைரக்ஷன்ல டென்ஷன் அப்ப t minus friction mu mg equal to ma அடுத்தது m3 க்கும் m னே வச்சுக்கலாம் அதுக்கும் என்னதான் இந்த டைரக்ஷன்ல t இந்த டைரக்ஷன்ல என்ன இருக்கும் ஐ மீன் இந்த இடத்துல ஒரு t அப்படினா இந்த இடத்துல வேற t இருக்கும் நான் வேற t dash னு எடுத்துக்கறேன் இந்த டைரக்ஷன் என்னது t dash அப்ப சாரி எக்ஸ்ட்ரா வரும் இந்த ஒரு ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் ஏன் அப்படினா இந்த டைரக்ஷன்ல t இந்த டைரக்ஷன்ல இருக்கு ஃபிரிக்ஷன் t1 ரெண்டுமே இருக்கு அப்ப இந்த டைரக்ஷன்ல t minus mu mgங்களா ஃபிரிக்ஷன் வந்து mu mg minus t dash equal to ma இதுக்கு என்ன வரும் இந்த டைரக்ஷன்ல t dash minus mu mg equal to ma இப்ப மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது
நீங்களே ஆட் பண்ணி பாருங்க. டி மைனஸ் டி மைனஸ் டி பிளஸ் டி கேன்சல் ஆயிட்டு இதை நீங்க ஆட் பண்ணி இந்த பக்கம் வரதை ஆட் பண்ணிங்க, அந்த பக்கம் வரதை ஆட் பண்ணிங்க, ஏவை மட்டும் ஒரு பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சேம் இதே ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஆன்சர் வந்து இதுக்கான தேர்ட் ஆப்ஷன் G into 1 minus 2 mu divided by 3 அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இந்த கிளாஸ் இது போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீதி சம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.